மனைவி இல்லாத வீடு. சாப்பிட வரலாமா மரகதம்? சபரிநாதன் கூடத்தில் நின்று கொண்டே சமையலறையில் சுறுசுறுவனை இந்த மனைவி அன்புடன் கேட்டார். வரலாங்க, இதோ வந்துட்டேன். சபரிநாதன் பெரிய பெருமூச்சுடன் சாப்பாடு அறைக்கு போய் டேபிள் முன்னே நாற்காலியை அமர்ந்தார். மரகதம் அவசர அவசரமாக நுனி சாப்பாட்டு இலையை போட்டு தண்ணீர் எடுத்து வைத்தாள். இரவா என்றபடி இலையை டம்ளர் தண்ணீரால் துடைத்து கொண்ட சபரிநாதன் சமைத்து எடுத்து வைத்திருந்த பாத்திரங்களை பார்த்தார். கடைந்த பருப்பு கீரை, தக்காளி ரசம், சிறு கிழங்கு பொரியல், பீக்கங்காய் கூட்டு, மாம்பழ பச்சடி எல்லாம் காலையில் வயலுக்கு கிளம்பி போனபோது சபரிநாதன் சொல்லிய சமையல்தான். இது இன்று நேற்று ஏற்பட்ட வழக்கமில்லை. 30 வருஷத்துக்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் சபரிநாதன் பின்பற்றி வரும் சாப்பாட்டு வழக்கம் இது. மதியம் என்னென்ன சமைக்க வேண்டும் என்பதை காலை பலகாரம் சாப்பிட்டார் வாயோடு சொல்லிவிட்டு தான் வயலுக்கோ தோப்புக்கோ கிளம்புவார். ஒவ்வொரு வேளை சாப்பாடும் அத்தனை முக்கியம் அவருக்கு. ஆனால் கல்யாணத்துக்கு முந்தி இந்த கறிவை அந்த குடும்பவை இன்று அவரால் அம்மாவை அதிகாரம் பண்ண முடியவில்லை. அம்மா சமைத்ததை அமைதியாக சாப்பிட்டுவிட்டு எழுந்து விடுவார். அது மரியாதை காரணமாக இருக்கலாம். இருந்தும் அவருடைய அம்மா மகன் கேட்காமலே விதவிதமாக சமைத்து போடுவாள். தனக்கு கல்யாணமாகி பொண்டாட்டி வரட்டும், விதவிதமாக இஷ்டப்பட்டதையெல்லாம் அவளை சமைத்து போட சொல்லி ஆசை தீர சாப்பிட்டு தள்ளலாம் என்ற எண்ணத்தில் சபரிநாதன் அவரின் கல்யாணத்திற்காக காத்திருந்தார். அவருடைய அம்மா பெண் பார்க்க ஆரம்பித்த போது பெண்ணின் மேல் ஆசை விட சபரிநாதனின் சாப்பாட்டு பிரியதம் நங்குரும் விலகினார் போல் குலுங்கியது. பெண்ணின் பெயர் மரகதம். ஊர் கோவில்பட்டி. குடிக்க ஒரு வாய் தண்ணி கிடைக்காத ஊர் அது. கோக்குமாக்கு பெண் என்றாலும் கோவில்பட்டியில் பெண் கொடுக்கக்கூடாது என்பார்கள். ஆனால் தாராளமாக பெண் எடுக்கலாம். கல்யாண முதல் மாதத்தில் சபரிநாதனின் சாப்பாட்டு பித்தத்தை பார்த்து மரகதம் பிரமித்து போய் பித்து பிடித்தோள் போல் ஆகிவிட்டாள். திடீரென சாயந்தர பலகாரமாக பால்பூரி செய்ய சொல்வார், அல்லது அட அவியல் பண்ணு என்பார். நினைப்பு வந்துவிட்டால் இடியப்ப சொதி. இதில் மத்தியானம் செய்த குழம்பையோ ரசத்தையோ கறியோ ராத்திரி சபரிதான் தொட்டு கூட பார்க்க மாட்டார். மறுபடியும் புதுசாக குழம்பும் உருளைக்கிழங்கு வறுவலும் வேண்டும். அதற்கு மேல் ஒரு தேங்காய் துவையல், சீனி அவரைக்காய் வத்தல், கூடவே கொஞ்சம் நெல்லி அல்லது இஞ்சி துவையலும் அரைத்து வைத்து விட்டால் சந்தோஷம். பாவம் மரகதம் கண்ணை கட்டி சமையல் அறைக்குள் விட்ட மாதிரி இருக்கும். இன்னென்ன குழம்பு தான் பண்ண வேண்டும், இன்னென்ன காய் தான் பண்ண வேண்டும் என்ற சபரிநாதனின் சாப்பாட்டு அதிகாரம் மரகத்தை போட்டு பாடாய்படுத்தியது. காலையில் இட்லி அவித்தால் தொட்டுக்கொள்ள தக்காளி சட்னியோ தேங்காய் சட்னியோ என்பதை கூட சபரிநாதன் 2 நிமிஷம் யோசனை செய்து பார்த்துவிட்டு தான் சொல்லுவார். இதிலையும் யோசிக்கிறதுக்கு என்னதான் இருக்குமோ என்று மரகதம் அலுப்போடு ஒரு நாள் கேட்டதற்கு பதில் சூடான இட்லி போல் வந்தது. 10-12 இட்லி தின்னலாம் என்கிற மாதிரி வயிறு இருந்தா தக்காளி சட்னி, சும்மா 7-8 இட்லி மட்டும் திங்கலாம் இருந்தா தேங்காய் சட்னி. சபரிநாதனின் இந்த விளக்கத்தை கேட்டதும் போதுடா சாமி என்று கோவில்பட்டிக்கு தலை தெறிக்க ஓடிவிடலாம் வேண்டுபோல் இருந்தது மரகதத்துக்கு. அதற்காக அப்படியெல்லாம் ஓடிவிட முடியுமா? நாணம், மடம், பயர்ப்பு என்கிற குடும்ப பெருமைகள் கனகனமான சங்கிலிகள் கழுத்தை சுற்றி பின்னி பிணைந்து கிடக்கின்ற எனவே அந்த சங்கிலிகளை மரகதத்தால் உடைக்க முடியவில்லை. புருஷனின் சாப்பாட்டு கெடுபிடிகளுக்கு அடங்கி போய்விட்டாள். நாளடைவில் நல்ல புரிதலுடன் கணவனுடன் இணக்கமானாள். அதன் பிறகு 2 பெண் குழந்தைகள் பிறந்து வளர்ந்து பெங்களூரிலும் ஹைதராபாத்திலும் நல்ல இடங்களில் திருமணம் செய்து கொடுத்தாயிற்று. தவிர இதில் வேறொரு கோணம் ஒன்றும் இருந்தது. சபரிநாதன் சாப்பாட்டு ராமனாக மட்டும் உண்டு கொளுத்து மந்த புத்தி உள்ளவராக இருந்திருந்தால் மரகதம் அடங்கி போயிருக்க மாட்டாள். அவர் கம்பீரமான கிராமத்து சுந்தர புருஷர், பரம்பரை பணக்காரர். பாளையங்கோட்டை சிவிஎஸ் போர்டிங் ஸ்கூலில் படித்த ஒழுக்கம் இறுக்கம் அவருடைய அசைவுகளை புலப்படும். சாப்பாட்டு நிபந்தங்களை தவிர மனதை போட்டு நெருடுகிற மாதிரியான வேறு அதீத மனநிலை எதையும் சபரிநாதனிடம் மரகதம் உணர்ந்ததில்லை. ஆனால் அவரிடம் 2 விதமான தேவையற்ற குணங்களை மரகதம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். புருஷனின் நிஜமான மனசு என்னவென்று தெரிந்து கொள்ள மரகதமும் பாளையங்கோட்டை போர்டிங் ஸ்கூல் தான் போகணுமா என்ன? மனிதர் அவரை விட பணக்காரரை பார்த்தா பொறாமைப்படுவார். அவருடைய வயது ஒத்தவன் யாருக்காவது ரொம்பவும் அழகான பொண்டாடி கிடைத்திருந்தால் மனசுக்குள் பொறாமைப்படுவார். ஆனால் வெளியில் வார்த்தை மட்டும் வேறு மாதிரி வரும். பொண்ணு கிளிக்கணக்காக இருக்கான்னு சொன்னீங்களே, மூக்கு தான் அவளுக்கு கிளிக்கணக்கா, மற்றபடி கணபதி வாகனம்தான்.
இன்னொரு நிஜமும் அவளுக்கு தெரியும். தனக்கு வாய்த்தவள் அழகழகா இல்லாமல் போய்விட்டாளே என்ற ஆவலாதி மட்டும் சபரிநாதனின் மனதில் ஒரு இமி அளவு கூட தோன்றியதில்லை. புருஷனிடம், அதுவும் அழகான புருஷனிடம் ஒரு பொண்டாட்டிக்கு இதற்கு மேல் என்ன வேண்டும்? இதெல்லாம் சேர்ந்துதான் சபரிநாதன் சாப்பாட்டு கெடிபிடிய மரகதம் அப்படியே ஜீர்ணித்து கொண்டு விட்டாள். அதுவும் தவிர சபரிநாதன் எப்போவுமே அவளிடம் ஏளனமான ஏளாரமான வாஞ்சியுடன் நடந்து கொள்வார். குரலை உயர்த்தி பேச மாட்டார். வெளியே எங்கு சென்றாலும் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு போகும்போதும் மரகதை இல்லாமல் போக மாட்டார். இரவு தூக்கத்தின் போது நடுவில் எழுந்திருந்து தண்ணீர் குடித்துட்டு வந்து லைட்டை போட்டுவிட்டு அயர்ந்து தூங்கும் மரகதத்தை அமைதியாக சிறிது நேரம் பொங்கும் வாஞ்சையுடன் பார்ப்பார். அவள் நெற்றியில் சிறிதும் கலையாது இருக்கும் பெரிய வட்ட குங்குமத்தையும் அதன் மேல் தீற்றலான விபூதியையும் பார்த்து மரியாதை கொள்வாள். தனக்கு வாய்த்தவள் ஒரு பெண் தெய்வந்தான் என்று எண்ணி பெருமு விடுவார் சபரிநாதன். வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் மரகத என்று திடமாக நம்பினார். அதேபோல் மரகதமும் அவர் மேல் பாசத்துடன் உயிரை வைத்திருந்தாள். ஆனால் வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரே சீராக ஓடாதே. கொஞ்சமும் எதிர்பாராமல் சபரிநாதனின் 56வது வயதில் மரகதம் செத்துப்போன துக்கத்தை அவரால் ஜீரித்துக் கொள்ளவே முடியாமல் போய்விட்டது. இப்படி திடீரென்று மனைவி போய் சேர்ந்து விட்டாள் என்பதை அவர் கற்பனை செய்து கூட பார்த்தது கிடையாது. மனைவியின் மரணத்தில் நிலை குலைந்து போனார். அவருக்குள் நிறைய பயங்கள் வந்துவிட்டன. மிச்சமுள்ள வாழ்க்கை எப்படி தனியாக மரகதம் இல்லாமல் ஓட்டுவது? யார் அவருக்கு இனிமேல் வகை வகையாக அவர் சொல்கிற மாதிரியெல்லாம் ருசியாக சமைத்து போட போகிறார்? 30 வருட திருமண வாழ்க்கை பூராவும் கனவாக தோன்றியது. இனிமே எங்க கூட வந்து இருங்கப்பா என்று மகள் இருவரும் அவரை கூப்பிட்டார். மரகதம் இல்லாமல் அவர்களிடம் போவது வேறு நாதியேற்று போவது மாதிரி. அதற்கு சபரிநாதன் சுயமரியாதை முதலில் இடம் கொடுக்காது. தவிர மகள்கள் வாழும் அடுக்குமாடி வாழ்க்கை அவருக்கு கண்டிப்பாக தோதுப்பட்டு வராது. கடற்கரை மாதிரியான பெரிய வீட்டில் நினைவு தெரிந்த வயதிலிருந்தே புழங்கி பழகியவர் அவர். அவருக்கு எப்படி சதுர அடி கூண்டு மாடிகள் சரிப்பட்டு வரும்? குளிப்பதற்கு கஷ்டம், பாத்ரூம் போடுறது அதைவிட கஷ்டம். நகர வாழ்க்கையில் எப்போது காலில் ரெக்க கட்டி பறந்து கொண்டிருப்பார்கள். வேண்டாம் அந்த நரக வாழ்க்கை. மரகதம் இருந்த சில நாட்களிலே விற்றிட தனிமையை உணர்ந்தார். இல்லாத இல்லம் சுடலை என்கின்ற நிதர்சனமான உண்மையை உணரத் தொடங்கினார். மனைவிதான் ஒரு குடும்பத்தின் அச்சாணியே. மனைவியே குடும்பம். அவள் இல்லாத வீடு கண்டிப்பாக சுடுகாடுதான். நாட்களை சோகத்துடன் கடத்தினார். வழப்பமாக இருந்த சபரிநாதன் மனைவியின் பிரிவால் வதங்கி போனார். தனிமையில் அவர்களின் திருமண ஆல்பத்தை அடிக்கடி எடுத்து வைத்துக்கொண்டு அதில் மரகதத்தை பார்த்து பார்த்து அவளை விரல்களால் தடவி தடவி கண்ணீர் விடுவார். கணவன் இறந்துவிட்டால் ஒரு மனைவி தன் எஞ்சிய வாழ்நாளை எதிர்கொண்டு சமாளித்து வாழ்ந்து விடலாம். ஆனால் மனைவி இறந்த பின் ஒரு கணவன் தன் எஞ்சிய வாழ்நாளை ஓட்டுவது என்பது மிகவும் பரிதவிப்பானது, வேதனையானது, கொடுமையானது. எதிரிகளுக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த கொடுமையை தற்போது சபரிநாதன் அனுபவிக்கிறார். அவருடைய ஒரே கடைசி ஆசை அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் மரகதமே மறுபடியும் தனக்கு மனைவியாக வர வேண்டும். அவளை அன்புடன் உட்கார வைத்து தான் விதவிதமாக சமைத்து அவளுக்கு அன்புடன் பரிமாற வேண்டும் என்பதுதான். இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.